வெல்கம் டு வீலோ மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 1 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 1ல யூனிட் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். தி லாஸ்ட் எக்ஸசைஸ் யூனிட் எக்ஸசைஸ் வந்து கண்டினியூ பண்ண போறோம். யூனிட் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருக்க எல்லா சம்முமே இம்பார்ட்டன்ட். எவ்ரி யூனிட்டுக்கு உங்களுக்கு பின்னாடி யூனிட் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கிளியர்? ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். சம்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் என்ன யூனிட் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் வந்து நம்ம பார்க்க போறோம். என்னன்னா இஃப் தி ஆர்டர்டு பேர் x square minus 3y y square plus 4y இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆர்டர்டு பேர். ஓகே, அண்ட் minus 2, 5 இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆர்டர்டு பேர். இந்த ரெண்டு ஆர்டர் பேரும் ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு ஆர்டர் பேரும் இஃப் தி ஆர்டர் பேர்ஸ் ஆர் ஈக்குவல், இந்த ரெண்டு ஆர்டர் பேரும் ஈக்குவலா இருந்தா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x and y. x வேல்யூ y வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்க இருக்கிற ஆர்டர் பேரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க இருக்க ஆர்டர் பேரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் பண்ணணும். இங்க இருக்கிற ஆர்டர் பேர்ல செகண்ட் எலிமெண்ட் கோயிங் டு செகண்ட் எலிமெண்ட் ஈக்குவல் பண்ணி நம்ம x and y வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். கிளியர்? ஓகே, நவ given order pairs எழுதிக்கோங்க. given order pairs வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க? x square minus 3x, y square plus 4y. This equal minus 2, 5. This is given condition. These two pairs are equal. So நான் ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு பேரையும் நான் இப்போ ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ x square minus 3x equal minus 2. Clear? x square minus 3x equal minus 2 வரும். And second element equal second element. என்ன வரும்? y square plus 4y equal to 5. Clear? எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் போட்டிருக்கேன். அண்ட் செகண்ட் எலிமெண்ட் ஈக்குவல் செகண்ட் எலிமெண்ட் போட்டிருக்கேன். நான் இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் இங்கே இருக்கிற -2 நான் ஈக்குவலுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? -2 ஈக்குவல்னா +2 கன்வெர்ட் ஆகும். கிளியர்? ஸோ நவ் டேக் அ ட்ரீ மெத்தட். அப்போ உங்களுக்கு 1 2s are 2 வரணும். 1 2s are 2, then -3. கரெக்டா? 1 2s are 2, it's a multiplication, then -3. any two element, இந்த ரெண்டு எலிமெண்ட்டை மல்டிபிள் பண்ணால் 2 வரணும், ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் -3 வரணும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 1 2s are 2, பட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து -3 வரணும்னா -1 -2. இப்போ -1 -2 ஆட் பண்ணிங்கன்னா -3, minus into minus plus 1 2s are 2. So our answer is right. So that x இங்க இருக்கிற வேரியபிள் that element x minus 1 x minus 2 equals 0. Clear? அப்போ x minus 1 equals 0 ன்னு எடுத்தா therefore x minus 1 equals 0, x equal to 1. Or x minus 2 equals 0 னா உங்களுக்கு என்ன வரும்? x equal 2. Clear? ஸோ இங்கே இருக்கிற x minus 1 equals 0 நான் எடுத்தேன்னா எனக்கு x ஓட வேல்யூ 1 கிடைக்கும். ஆர் x minus 2 equals 0 நான் எடுத்தேன்னா x ஓட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும்? -2 going to +2 கிடைக்கும். x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, வெரி ஈஸி சம். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவல் இதுவும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறீங்க. இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம ஒரே சைடாக வச்சுக்கிறோம். ஈக்குவலுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடும். தென் டேக் அ ட்ரீ மெத்தட் போட்டு நார்மல் ஃபேக்டர்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் தட் ஃபைண்ட் அவுட் தி ஃபேக்டர்ஸ். x minus 1 equals 0 வச்சு x ஓட வேல்யூ, ஆர் x minus 2 equals 0 வச்சு x ஓட வேல்யூ, this or this அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிங்க. ஸோ x ஓட வேல்யூ 1 or 2. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். y ஓட வேல்யூ y square plus 4y equal to 5. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஈக்குவலுக்கு இந்த சைடுக்கு வேல்யூ நான் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ என்ன வரும்? y square plus 4y plus 5 வந்து உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? -5 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது ஆஸ் யூஸ்வல் டேக் அ ட்ரீ மெத்தட். 1 5s are -5, 1 into -5 இங்கே இருக்கிற சைனையும் நீங்கள் சேர்த்து தான் மல்டிபிள் பண்ணி போடணும். 1 into -5 then 4, சென்டர் வேல்யூ 4. அப்போ எனி 2 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணால் 5 வரணும், ஆட் பண்ணால் 4 வரணும். ஐ டேக் 1 5s are 5. நான் வந்து 1க்கு வந்து -1 எடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 5s are 5, -1 + 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு +4 கிடைக்கும். ஓகே, கிளியர்? ஓகே, நவ் ஆஸ் யூஸ்வல் y minus 1 y plus 5 equals 0. So factor convert பண்ணியாச்சு. Now y minus 1 equals 0, y equal to 1. Clear?
ஆர் y plus 5 equal to 0, y equal to minus 5. Clear? So உங்களுக்கு வந்து y ஓட வேல்யூ y minus 1 equal to 0 ன்னு வச்சு y ஓட வேல்யூ equal 1 and y plus 5 equal to 0 y ஓட வேல்யூ minus 5. Clear? So நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். Any doubt? So very easy sum. நீங்க ஃபேக்டர் கண்டுபிடிக்கிற ட்ரீ மெத்தடும் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறத மட்டும் கிளியரா போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. hence x ஓட வேல்யூ and y ஓட வேல்யூ அவ்வளவுதான். ஸோ நீங்க அது வந்து லாஸ்டா hence x equal to 1 or x equal to 2, y equal to 1 or y equal to minus 5. இவ்வளவுதான். ஸோ இதோட முடிஞ்சிச்சு. வெரி வெரி ஈஸி சம். கிளியராக போடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். யூனிட் எக்ஸசைஸில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்து முடிச்சிட்டோம், செகண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் கொஷின்ஸ் என்னன்னு பாருங்கள். தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross A has 9 elements. ஸோ ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தராங்க, A cross A. இதில் how many elements? 9 elements among which minus 1, 0, 0, 1 are found. ஸோ A cross A ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்குது, அதில் 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் which minus 1, 0, 0, 1 are founded. ரெண்டு ஆர்டர் பேரும் அதுக்குள்ளே இருக்குது, இந்த எலிமெண்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஃபைண்ட் தி செட் A. ஏன்ற செட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் A cross A. ஏன்ற செட் என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும். A cross Aல வரக்கூடிய ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் அவங்க வந்து 2 கொடுத்துட்டாங்க. அந்த A cross Aல வரக்கூடிய 9 எலிமெண்ட்ஸில் 2 எலிமெண்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஏன்ற செட்டையும் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் அந்த 9 எலிமெண்ட்ஸில் 2 வந்து உங்களுக்கு கிவன், பேலன்ஸ் 7 ஆர்டர் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிளியர்? வெரி ஈஸி சம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ முதல்ல A cross Aன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்டர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு முதல்ல A cross Aன்றது 2 cross 2 3 cross 3 4 cross 4 அதை வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 9 எலிமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 9 எலிமெண்ட்ஸ் வருதுன்னா அப்போ உங்களுக்கு வந்து 2 cross 2 மேட்ரிக்ஸ்னால் என்ன வரும்? 2 into 2, ஸோ 4 எலிமெண்ட்ஸ் வரும். 3 cross 3னா 3 into 3, ஸோ 9 எலிமெண்ட்ஸ் வரும். அப்போ இங்கே 9 எலிமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு இது என்ன ஆர்டர் பேர்? 3 cross 3 வந்து மேட்ரிக்ஸ் தான் இது. கிளியரா? ஸோ உங்களுக்கு அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன் திஸ் கொஷின் சின்ஸ் A cross A has 9 elements. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross Aன்றது 9 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட் A. ஸோ 9 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா செட் ஏல must obviously be 3. செட் ஏல கண்டிப்பாக 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, A cross Aல 9 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் A செட் A must எலிமெண்ட்ஸ் இன் 3. ஸோ உங்களுக்கு வந்து 9 எலிமெண்ட்ஸ் இன் A cross Aனா ஏன்ற எலிமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். கிளியர்? ஓகே. தென் சின்ஸ் த கிவன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கிராஸ் ப்ராடக்ட், இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு 2 கிவன் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, -1, 0, தென் 0, 1. ஓகேவா? கிவன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஹாவ் -1, 0, தென் மறுபடியும் 0, 1 போடக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா எனி 1 நம்ம போட்டால் போதும். ஹியர் -1, 0, தென் 0, 1. ஸோ -1, 0 2 times இருக்குனால I take 1 times of 0, then again 1. -1, 0 and 1. Given elements of cross product have -1, 0 and 1 as part of the entries. ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பார்ட், இந்த 9 எலிமெண்ட்ஸில் இது வந்து 2 ஆர்டர் பார்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. இது ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். தென் கிளியர்லி these only must be the elements of the set A. அப்போது உங்களுக்கு இந்த 3 எலிமெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஏன்ற செட்டு 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குன்றதையும் நம்ம சொல்லிட்டோம். அப்போது இந்த எலிமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஏன்ற செட்டில் என்ட்ரி ஆகும். கிளியரா? ஸோ அதுதான் கிளியர்லி தீஸ் எலிமெண்ட்ஸ் மஸ்ட் பி இன் செட் ஏ. கிளியர்? எனி டவுட்? ஸோ உங்களுக்கு A cross A இருக்குது, 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 9 எலிமெண்ட்ஸ் இருக்குனாவே ஏன்ற செட்டில் 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு கிவன் கொடுத்த ஆர்டர் பேரில் வந்து -1, 0, 1 எலிமெண்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த -1, 0, 1 எலிமெண்ட்ஸ் வந்து இதில் ஒரு பார்ட்டாக இருக்குது. அண்ட் தென் ஏன்ற செட்டு 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு செட் ஏல வரும். கிளியர்? therefore A உங்களுக்கு என்ன வரும்? -1, 0, 1.
ஓகே ஏன்ற செட் உங்களுக்கு என்ன வரும் -1 0 1. தென் என்ன கண்டுபிடிக்கணும் A cross A கண்டுபிடிக்கணும். A cross எப்படி கண்டுபிடிப்போம் -1 0 1 cross -1 0 1. கிளியர்? ஸோ ரெண்டு பார்ட் இருக்குன்னா ஸோ எவ்ரி எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் எடுத்துகிட்டு போய் இந்த எலிமெண்ட் கூட அகெயின் ஒரு எலிமெண்ட்டை போடுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் எலிமெண்ட் அகெயின் ஹியர், தென் அகெயின் ஹியர், தென் அகெயின் ஹியர். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் எடுத்து ஒரு எலிமெண்ட் கூட நீங்கள் ஆர்டர் பேர் பண்ணணும். அகெயின் கோயிங் டு செகண்ட், அகெயின் கோயிங் டு தேர்ட். கிளியர்? ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டர் பேர்லாம் நடத்தும்போது ரொம்ப டீப்பாகவே நடத்தியிருப்போம். ஓகே தென் -1, -1, then -1, 0, -1, -1, -1, -1, -1, 0, -1, 1 and 0, -1 and 0, 0, then 0, 1 and 1. அப்போ 1, -1, 1, 0, then 1, 1. Clear? ஓகே ஸோ அப்போது உங்களுக்கு வந்து -1, 0, 1, -1, 0, 1. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு A cross A ஏன்ற எலிமெண்ட் என்னன்னு தெரியும். இந்த எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் A cross ஏன்ற வேல்யூவை எவ்ரி எலிமெண்ட் கூட சிங்கிள் எலிமெண்ட் எடுத்து எவ்ரி எலிமெண்ட் கூட நீங்கள் ஆர்டர் பேர் போட்டு கண்டுபிடிச்சிடுங்க. ஸோ இவ்வளோ தான், வெரி வெரி ஈஸி. நார்மல் ஆர்டர் பேர் தான். இதை மட்டும் நீங்கள் கரெக்ட்லியாக மைண்டில் வச்சுக்கோங்க. 9 எலிமெண்ட்ஸ் வந்தால் ஏன்ற செட்டில் என்ன வரும், இதில் 3 என்ட்ரிஸ் இருக்குன்னா அதுலேருந்து நம்ம எப்படி எலிமெண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம். ஓகே கிளியராக பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி சம். கோயிங் டு தேர்ட் யூனிட் எக்ஸசைஸில் நம்ம வந்து தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபினிஷ். கோயிங் டு தேர்ட் ஒன் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். கிவன் தட் f of x ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஹியர் 2 ஈக்குவேஷன் எந்த மாதிரி வந்தால் இந்த ஈக்குவேஷன் சப்ளை ஆகுன்றது சொல்லியிருக்காங்க. எக்ஸ் லெஸ் தென் 1, 1 கூட இட்ஸ் நாட் ஹியர், லெஸ் தென் ஒன்லி, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்தால் தான் உங்களுக்கு 1 வரும். ஹியர் லெஸ் தென் ஒன்லி, அப்போது 1 வராது. 1 விட கம்மியாக இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் லெஸ் தேன் எக்ஸ், 1 விட கம்மியாக இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு 4ல் வரும். கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள் 0, -1, -2, -3. ஸோ தட் ஆல் வேல்யூஸ் இன் 4. ஸோ நீங்கள் இதை சிம்பிளிஃபையே பண்ண வேணாம். எந்த எலிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் 4, அவ்வளோதான். 1 விட கம்மி எலிமெண்ட். ஓகே ஓகே தென் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 1. ஸோ 1 இல்லைனா 1 விட பிக்கஸ்ட் நம்பர், 1 விட பிக்கஸ்ட் நம்பர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும், √(x - 1). கிளியர்? ஓகே ஸோ நவ் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 3 ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும். f of 0, f of 3 and f of a plus 1 in terms of a. அதாவது இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, f of a plus 1 in terms of a, ஏன்ற வேரியபிள் வச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு this is question given that இங்கே x less than or equal 1க்கு பதிலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, a greater than or equal 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0 விட பிக்கஸ்ட் எலிமெண்ட் எல்லாத்துமே உங்களுக்கு என்ன வரும், ஏன்ற எலிமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. 0 விட பிக்கஸ்ட் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஓகே நவ் இதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி ஒரு நம்பர்ஸ் சிஸ்டம் போட்டிருக்கேன். ஸோ நம்பர்ஸ் லைன் போட்டிருக்கேன். ஹியர் 1 இட்ஸ் நாட் இன்க்ளூடட். அப்போது வந்து உங்களுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு 1 விட ஸ்மாலஸ்ட் நம்பர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு 4 வரும். தென் இன்க்ளூடிங் 1 அண்ட் 1 விட பிக்கஸ்ட் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு √(x - 1). கிளியர்? ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, f of 0. ஸோ f of 0ன்ற எலிமெண்ட் உங்களுக்கு எந்த செட்டில் வருதுன்னு பாருங்கள். 0ன்ற எலிமெண்ட் இன் 4. அப்போ நீங்கள் டேரெக்டாகவே என்ன போட்டுக்கலாம், f of 0 equal to 4. இது நீங்கள் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. f of 0, -1, -2, -3, -7, -20 எது வந்தாலுமே உங்களோட ஆன்சர் என்னது 4, அவ்வளோதான். கிளியர்? ஓகே ஸோ f of 0 equal to 4 நம்ம டேரெக்டாக போட்டோம். கோயிங் டு செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, f of 3 +3. அப்போது +3 உங்களுக்கு எந்த ஈக்குவேஷனில் வருதுன்னு பாருங்கள், √(x - 1). ஸோ இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும், 3 அப்ளை பண்ணணும். ரீப்ளேசிங் எக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் 3 அப்ளை பண்ணணும் இன் ஈக்குவேஷன் √(x - 1). கிளியர்? ஸோ இப்போ இங்கே என்ன ஈக்குவேஷன் வரும், f of x equal to √(x - 1) வந்து இங்கே அப்ளை ஆகும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, 3. அப்போது f of 3 equal √(3 - 1). √(3 - 1) ஆன்சர் வந்து √2. ஸோ f of 3 வந்து உங்களுக்கு 2.
கிளியர்? ஸோ உங்களுக்கு வந்து 3 + 3 வந்திருக்கு. +3 வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ல் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன் டேரெக்டாக எடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3 ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். வெரி வெரி ஈஸி. கோயிங் டு தேர்ட். அப்போ உங்களுக்கு தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எஃப் ஆஃப் ஏ + 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ. ஸோ அதில் ஏ வந்து ≥ 0. அப்போது உங்களுக்கு வந்து ஏ வந்து ≥ 0 அப்படின்னா 0 விட பிக்கஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்க. 0 விட பிக்கஸ்ட் எலிமெண்ட் உங்களுக்கு வந்து எந்த செட்டில் வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ல் தான் வரும். கரெக்டாக? 0 1 வந்து உங்களுக்கு இதில் தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ 0 விட பிக்கஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு எந்த செட்டில் வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ல் தான் உங்களுக்கு வந்து வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், ஏ ரீப்ளேஸ் பண்ணணும். தேர்ட் ஒன் வந்து எஃப் ஆஃப் ஏ + 1. நமக்கு என்ன ஈக்குவேஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. பிகாஸ் 0 ≤ வரதுனால 0 விட பெரிய எலிமெண்ட்ஸ் எங்கே வருதுன்னு கேட்டிருக்காங்க. 0 விட பெரிய எலிமெண்ட்ஸ் நமக்கு எங்கே வருது, எக்ஸ் மைனஸ் 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ அது நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். நவ் எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேசிங் ஏ. அப்போ எஃப் ஆஃப் ஏ + 1 இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், ஏ + 1, இங்கே இருக்கக்கூடிய -1. அப்போ +1 -1 கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ. சரியா? வெரி ஈஸி. ஸோ உங்களுக்கு எஃப் ஆஃப் ஏ + 1 வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 0 விட பிக்கஸ்ட் எல்லா எலிமெண்ட்டும். ஸோ பிக்கஸ்ட் எலிமெண்ட் இருக்குன்னா நம்மளோட கிவன் செட் என்ன இருக்குது, ஒன்று 0 விட கம்மியான எலிமெண்ட்ஸ், லோ எலிமெண்ட், தென் 0 விட பிக்கஸ்ட் எலிமெண்ட், 2 தான் இருக்குது. அவங்க கேட்டிருக்குது 0 விட பிக்கஸ்ட் எலிமெண்ட். ஸோ பிக்கஸ்ட் எலிமெண்ட் எந்த ஈக்குவேஷன் வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ல் எக்ஸுக்கு பதிலாக யூ அப்ளை ஏ + 1. ஸோ அப்ளை பண்ணி +1 -1 கேன்சல் எடுத்துனா ரூட் ஏ. இவ்வளோதான். வெரி வெரி ஈஸி சம். ஸோ உங்களுக்கு இது வந்து இன்னும் ப்ரீஃபாக நம்ம நிறைய பார்த்துட்டோம். இது ஜஸ்ட் ஒரு நார்மல் சம்ஸ் தான், ஓகேங்களா? இது 5 மார்க்ஸாக கிடையாது, ஜஸ்ட் 2 மார்க்ஸ் தான். பட் இது வந்து கரெக்டாக பார்த்துப்போம், ஓகேவா? இங்கே போடுறது தான் எப்போவுமே சொல்லுவேன் நான், இங்கே போடுறது தான் இம்பார்ட்டன்ட். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கரெக்டாக போட்டுக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கோயிங் டு நெக்ஸ்ட் யூனிட் எக்ஸசைஸில் நம்ம 4th ஒன் பார்க்க போகிறோம். 1 2 3 சம்மே பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு இப்போ வந்து நம்ம வந்து 4th சம் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் த கொஷின்? லெட் ஏன்னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ உங்களுக்கு வந்து 3 6 9 எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏன்ற செட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெட் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் ஏன்ற செட்லேருந்து என்னன்ற செட்டுக்கு போகுது. அந்த n அப்படின்ற செட் என்னன்னா, be defined by f of n, the highest prime factor of n belongs to a. அதாவது உங்களுக்கு இந்த n அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். தட் மீன் நார்மல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ 9 வருதுன்னா 3 3s are, ஓகேங்களா? இப்போ 8 வருதுன்னா 2 × 2 × 2. ஸோ 2 3 டைம் மல்டிபிள் பண்ணாதான் உங்களுக்கு வந்து 8 வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஃபேக்டர்ஸ்னா ப்ரைம் நம்பர்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? 2 3 5 7. ஸோ 9 11 13 17. ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து முதல்ல இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதில் அந்த செட்டில் அதுதான் சொல்லி ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறதுல இருக்கிறதுல ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் எதுவோ அது வந்து உங்களுக்கு என்ன வரும், அது எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஏந்த செட்குள்ளே இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்து f as a set of order pair அதை யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் ரேஞ்ச் ஆஃப் f வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆக்சுவலி வெரி ஈஸி. இந்த எலிமெண்ட்ஸ்க்கு வந்து முதல்ல நீங்கள் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறீங்க, அதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேரும் ரேஞ்சை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிளியர்? ஓகே. நவ் இப்போ இங்கே இருக்கக்கூடிய செட் வந்து நான் கிவன் செட் வந்து என்னது அதை எடுத்து எழுதிக்கோங்க. கிவன் ஏ வந்து 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். நாம் வந்து எல்சிஎம் மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண போகிறோம் எவ்ரி எலிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ டேக் 9. இப்போ 9 வந்து உங்களுக்கு எப்படி வரும், 3 3s are 9, கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 9 எடுக்கிறோம், 3 3s are 9. ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து 10 எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 2 5s are 10. நான் ஃபர்ஸ்ட் வந்து 9 எடுத்து 3 3s are 9. அகெயின் ஐ டேக் 10, 2 5s are 10. ஓகே, அதுக்கு மேலே எதுவும் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 11 எடுக்கிறோம். 11 உங்களுக்கு தெரியும், 1 11s are 11, 1 11s are 11. இவ்வளோதான். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 12 எடுக்கிறோம். 12 வந்து 3 4s are 12. அகெயின் 2 2s are 4. கரெக்ட்? ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 12 எடுக்கிறோம். 3 4s are 12, again 2 2s are 4. கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 13 எடுத்துக்கோங்க. 13 வந்து 1 13s are 13. இட்ஸ் அ ப்ரைம் நம்பர். நீங்கள் இதை போட கூட வேண்டாம். அண்ட் 14 2 7s are 14. ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம போடுறோன்னா 1 டேபிளில் மட்டும்தான் போகிற மாதிரி வரும். ஸோ தட் அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் 2, அப்போ என்ன வரும்? 1 2s are 2, ஹியர் 7 1 7s are 7, ஹியர் 5 1 5s are 5. ஸோ அதோட வர வரைக்கும் நீங்கள் வந்து போடணும். கிளியர்? ஓகே. ஸோ நம்ம 14 போட்டோம். நெக்ஸ்ட் வந்து 15 வந்து 3 5s are 15. ஸோ அதோட ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து 1 5s are 5 தான் வரும். நெக்ஸ்ட்டு 16. இப்போது 2 8s are 16. Then again 2 4s are 8. Again 2 2s are 4. Clear? So 16 2 8s are 16. Again 2 4s are 8. Again 2 2s are 4. So இதோட ஸ்டாப். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 17. ஸோ 17 எப்படி எழுதிக்கலாம்? 1 17s are 17. ஸோ இதோட ஸ்டாப் ஆகுது. வெரி ஈஸி. உங்களுக்கு ஏந்த செட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் எவ்ரி எலிமெண்ட் சிங்கிள் எலிமெண்ட் வந்து நீங்கள் தனித்தனியாக எடுத்து அதுக்கு வந்து ப்ரைம் ஃபேக்டர் வர மாதிரி நீங்கள் முதல்ல போட்டுக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ 9னா இந்த 9ல் 2 ஃபேக்டர் இருக்குது. 3 3. இதில் பிக்கஸ்ட் எது? இதில் ரெண்டுமே சேம் இருக்குது. அதனால் நம்ம 3 எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இங்கே வந்து 14 இருக்குது. 2 ஃபேக்டர் இருக்குது. 2 7. இதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் எது? 7. ஸோ இந்த 14க்கு உங்களுக்கு ஃபேக்டர் வந்து 7 தான் எடுக்கணும், 2 எடுக்கக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கிறதே அதுதான், ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் தான் எடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ எடுக்கிறேன். அண்ட் தென் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏல என்னெல்லாம் இருக்குது? 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து நான் 9 எடுத்துக்கேன். 9 10 11 12 13 14 15 16 17. இப்போ எவ்ரி எலிமெண்ட்ஸுக்கு நீங்கள் ஹையஸ்ட் ஃபேக்டர் என்ன வந்திருக்குன்றதை பார்த்து எழுத போகிறீங்க. இப்போ இங்கே 9 இருக்குன்னா நம்ம 9 கண்டுபிடிச்சதில் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்டர்ஸில் ஹையஸ்ட் ஃபேக்டர் எதுன்றது. ஸோ உங்களுக்கு 9 வந்து 3 3. அப்போ ரெண்டுமே சேம் நம்பர். அதில் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட்லாம் கிடையாது. ஸோ சேம் இருந்தாலும் ஐ டேக் 3. அண்ட் தென் 10 வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்? 2 5s are 10 போட்டிருக்கோம். அப்போ 2 5 ரெண்டு ஃபேக்டர். அதில் ஹையஸ்ட் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு 5 வரும். தென் 11க்கு வந்து உங்களுக்கு 11 தான் வரும். 1 11s are 11. அப்போ 1 இல்லைனா 11 வரும். அதில் ஹையஸ்ட் வந்து உங்களுக்கு 11. தென் 12 நம்ம என்ன போட்டிருக்கோம்? 3 2 2. ஸோ உங்களுக்கு வந்து 3 2 2 ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 இருக்குது, 2 இருக்குது, அகெயின் 2 இருக்குது. ஸோ இதில் ஹையஸ்ட் வந்து 3 தான் வரும். அண்ட் தென் 13 உங்களுக்கு அதே 13 தான் வரும். ப்ரைம் நம்பர்ஸ் வந்து வந்துச்சுன்னா அதே தான் வரும். தென் 13 அகெயின் 13. 14 எடுத்துருக்கீங்க. 2 7s are 14. அப்போ 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 7 எலிமெண்ட்ஸ். இதில் ஹையஸ்ட் வந்து 7. ஸோ 14 வந்து 7. அண்ட் தென் 15 வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்? 3 5s are 15. அப்போ வந்து 3 எலிமெண்ட் இருக்குது, 5 எலிமெண்ட் இருக்குது. அதில் ஹையஸ்ட் வந்து உங்களுக்கு 5. அண்ட் தென் 16 நீங்கள் 16 போட்டதில் வந்து 2 2 2 2 4 டைம்ஸ் வந்து உங்களுக்கு 2 இது அகெயின் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் வந்து கண்டினியூ எலிமெண்ட்ஸ் வந்து எது? 2. அவ்வளோதான். ஓகேவா? தென் 17. ஸோ 17 இஸ் ஆல்சோ ப்ரைம் நம்பர். ஸோ 17. இப்போ இது எல்லா நம்பருக்கும் நம்ம வந்து என்ன ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதில் பிக்கஸ்ட் ஃபேக்டர் அதில் ஹையஸ்ட் ஃபேக்டரை எடுத்து நம்ம எங்கே போட்டிருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்டர் பேர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர்டர் பேர் எதுனா உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் எஃப் ஆஃப் என் வந்து என்னது? ஏன்ற செட்டு பிலாங்ஸ் டு என் என்ற செட். அவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க. எஃப் டு ஏ கோஸ் டு என். இதுதான் செட்டு. ஏன்ற செட்லேருந்து உங்களுக்கு என்னன்ற செட் போகுது. என்னன்ற செட்டு தான் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு 9 3 10 5. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் திஸ். ஸோ அப்படி தான் வந்து உங்களுக்கு ஆர்டர் பேராக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ உங்களுக்கு வந்து கோடமைன் எப்படி வரும்? ப்ரைம் நம்பர்ஸ்லேயே ஹையஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ டொமைன் இட்ஸ் அ கோடமைன். இதை யூஸ் பண்ணி ஆர்டர் பேர். அண்ட் தென் ரேஞ்சுன்னு பொறுத்துக்கு இதுதான் ரேஞ்ச். ஓகேவா? இந்த ரேஞ்சில் ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் விட்டுட்டு பேலன்ஸ் எலிமெண்ட்ஸும் எடுத்து எழுத போகிறோம். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட போகிறோம்? ஆர்டர்டு பேர். ஆர்டர் பேர் என்னெல்லாம் வரும்? 9 3, தென் 10 5,
then 11 comma 11, then 12 comma 3, then 13 comma 13, and 14 comma 7, next வந்து 15 comma 5, 16 comma 2, then 17 comma 17. இதோட உங்களோட ஆர்டர் பேர் முடியுது. ஸோ நமக்கு வந்து ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். வெரி ஈஸி. எலிமெண்ட்ஸ் தெரியும், ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் மட்டும் தான் கண்டுபிடிக்குது, அதுவும் வெரி ஈஸி மெத்தட். ஸோ அந்த மெத்தட் நார்மல் மெத்தட் எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து நம்ம ஹையஸ்ட் எதுவும் அதை எடுத்து போட்டுப்போம். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஹியர் ரைட் சைட். திஸ் இஸ் டொமைன், திஸ் இஸ் த கோடொமைன். ஸோ 9, 3, 10, 5, 14, 7 யூஸ் பண்ணி நம்ம இது வந்து ஆர்டர் பேராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு 3, 5, 11 அண்ட் எகெயின் இங்கே பாருங்கள் 3, 5, 11 அகெயின் 3 வந்திருக்கு. ஸோ வந்த ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எழுதக்கூடாது. ஓகேங்களா? 3 ஆல்ரெடி இருக்குது. தென் 13, then 7, 5 ஆல்ரெடி இருக்குது, ஸோ எழுதக்கூடாது. 2, 17. ஓகே, ஸோ இங்கே வந்த எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். பட் 3 2 டைம்ஸ் வந்திருக்கு, 5 2 டைம்ஸ் வந்திருக்கு. ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் 1 டைம் எழுதினா போதும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு ஆர்டராக எழுதிக்கிறேன். 2, 3, 5, 7, 11, 13, 17. இதில் வந்து நம்ம வந்து இதில் இருக்கிறத பார்த்து எழுதிருக்கோம். இது நான் இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸே ஆர்டராக 2, 3, 5, 7, 11, 13, 17 எழுதியிருக்கேன். ஓகே, வெரி ஈஸி. இதோட முடியுது. ஸோ யூனிட் எக்ஸசைஸில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து கொஷின் 1, 2, 3, 4 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். எல்லாமே ஈஸி சம் தான், வெரி ஈஸி கொஷின்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கொஷின் கேளுங்க, அப்போ தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து ஒரு டைம் 2 டைம் நல்லா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதே மீறி டவுட்ஸ் வந்துச்சுன்னா எங்கிட்ட கொஷின் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் வந்து யூனிட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.